அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 70வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் உலகம் சுற்றுவாளிவன் படத்துலேருந்து ஒரு 3 பாடல்களை பார்த்தோம். அதில் ஒரு பாடல் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இந்த பாட்டை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பொதுவாகவே மெல்லிசை மன்னர் எந்த ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணாலும் முதல்ல 5th ரீல் எடுத்து தான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவார். முதல்ல 5வது ரீலில் ஆரம்பிப்பார். அப்புறம் ஒவ்வொரு ரீலாக ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு போவார். கடைசியாக டைட்டில் மியூசிக் போட்டு அந்த இதை முடிப்பார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட ரீ ரெக்கார்டிங் நடக்கும்போது எம்எஸ்வி ஏகப்பட்ட கற்பனையில் இருக்கார். இன்னும் 2 ரீல் தான் பாக்கி இருக்கு. அது முடிச்சுட்டா டைட்டில் மியூசிக் பண்ணணும். எம்ஜிஆர் ஃபாரின்லாம் போய் எடுத்திருக்காரு. ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸில் எடுத்திருக்காரு. நம்ம டைட்டில் மியூசிக் சும்மா பிச்சு உதறணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஏகப்பட்ட கற்பனையில் மெல்லிசை மன்னர் இருக்கார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. விசு, நீங்கள் டைட்டில் மியூசிக் பண்ண வேணாம், அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது அப்படிங்கிறாரு. எம்எஸ்விக்கு அப்படியே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆகிடுது. என்னடா நம்ம என்னெல்லாமோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஏற்கனவே படத்தில் நிறைய பாட்டு இருக்க, டைட்டில்லையும் பாட்டு வேணுமா அப்படிங்கிறாரு. இல்லை கண்டிப்பாக வேணும், புலவர் வேதா அந்த பாட்டு எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எம்எஸ்வி என்ன சொல்கிறாரு, சரி வேதா எழுதட்டும், நான் டிஎம்எஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, இல்லை இந்த பாட்டை சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாட போகிறாரு அப்படிங்கிறாரு. எம்எஸ்விக்கு ஒரு சின்ன டவுட்டு. படம் ஆரம்பிக்கும் போதே சீர்காழி பாடினா ரிசப்ஷன் எப்படி இருக்கும், மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஆனால் எம்ஜிஆர் சொல்லிட்டார் இல்லையா, வேறு வழி கிடையாது, சீர்காழியை வச்சு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. தியேட்டரில் இந்த பாட்டை பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்ச அந்த ரிசப்ஷனை பார்த்து எம்எஸ்வி சும்மா அப்படியே அசந்துட்டாரோம். எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை கணிச்சாருன்னா அது எவ்வளோ கரெக்டாக இருக்குது. நம்ம கூட யோசித்தோம், சீர்காழி பாடும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எம்ஜிஆரோட கணிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கே அப்படின்ட்டு சும்மா பிரமிச்சு போயிட்டாராம். உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னே எம்ஜிஆர் சொன்ன ஒரே விஷயம், சென்டிமெண்ட்ஸ் வேண்டாம் படத்தில், அண்ணன் தம்பி இரட்டை வேடங்கள், கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே இந்த படத்தை எடுக்க போகிறேன். சிங்கப்பூர், ஹாங்காங், பாங்காக், ஜப்பான் இப்படி எல்லா இடத்துலையுமே போய் எடுக்க போகிறேன். இது ஒரு மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் எம்ஜிஆர் இந்த படத்தையே தொடங்குறாரு. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. டைகர் பாம் அப்படிங்கிறது ஒரு வலி நிவாரணி மருந்து. இது சிங்கப்பூரில் தயாராகக்கூடிய ஒரு மருந்து. அந்த கம்பெனிக்காரங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. அதுதான் டைகர் பாம் கார்டன்ஸ். வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும் பாடல் காட்சி ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய டைகர் பாம் கார்டன்ஸில் தான் ஷூட் பண்ணப்பட்டது. வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இந்த பாடல் காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம்லாம் 1935 கட்டப்பட்டது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட இந்த பாட்டு படத்துல இடம்பெறல. இந்த பாட்டை உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு அடுத்தது எம்ஜிஆர் எடுக்க இருந்த கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படத்துல பயன்படுத்தணும்னு எம்ஜிஆர் விரும்பினார். ஆனால் கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படத்தை எம்ஜிஆரால தயாரிக்க முடியாமல் போனது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாகுபலி 2, கலகலப்பு 2, அரண்மனை 2 இப்படி நிறைய சீக்வல் வருது. ஆனா இந்த சீக்வல்கள்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது மக்கள் தலைவர் எம்ஜிஆர். கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படம் மட்டும் வந்திருந்ததுன்னா தமிழ்ல வெளிவந்த முதல் சீக்வல் அப்படிங்கிற பெருமை அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இடம்பெற்ற நிலவு ஒரு பெண்ணாகி பாட்டும், அவள் ஒரு நவரச நாடகம் பாட்டும் வேற ஒரு படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட பாடல்கள். அவள் ஒரு நவரச நாடகம்.
இணைந்த கைகள் படத்துக்காக நிலவு ஒரு பெண்ணாகி பாட்டையும், அவள் ஒரு நவரச நாடகம் பாட்டையும், அதே போல கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன், இந்த 3 பாட்டையும் ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இணைந்த கைகள் படம் டிராப் ஆனதுனால அவள் ஒரு நவரச நாடகம், நிலவு ஒரு பெண்ணாகி இந்த 2 பாட்டையும் உலகம் சுற்றும் வலைவண்டில் பயன்படுத்திக்கிறாரு. கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் பாட்டை வந்து சிரித்து வாழ வேண்டும் படத்துல எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிறாரு. எஸ்பிபி அவர்கள் எம்ஜிஆருக்கு பாடிய 6வது பாடல் இது. இந்த ஒரு பாடல் காட்சி எடுக்க மட்டும் எம்ஜிஆருக்கு 4 லட்சம் ரூபாய் செலவானது. தண்ணீர் தொட்டிக்குள்ள எல்லாருமே நீந்தக்கூடிய அந்த ஷோவை வந்து ஷூட் பண்றதுக்கு 1.25 லட்சம் ரூபாய், ஒரு ஷோக்கு வந்து 1.25 லட்சம் ரூபாய் செலவானது. அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து 2 ஷோவை வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. இந்திய கணக்குப்படி 3.5 லட்சம் ரூபாய் கட்டி இந்த ஷோவை வந்து ஷூட் பண்றாரு. மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை. இந்த பாடல் காட்சியை 3 கேமராக்கள் வைத்து ஷூட் பண்றாரு எம்ஜிஆர். முழு பாடல் காட்சியுமே 2 மணி நேரத்துல ஷூட் பண்ணி முடிச்சிடறாரு. எம்ஜிஆர் மற்றும் 3 ஒளிப்பதிவாளர்களோட கடுமையான உழைப்புல உருவான பாடல் இது. அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த. ஜப்பான்ல புகழ்பெற்ற எரிமலை மவுண்ட் ஃபியூஜி, இது ரொம்ப ஆபத்தான ஒரு எரிமலை. இதற்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ஏரியில ஒரு பாடல் காட்சியை ஷூட் பண்றார் மக்கள் தலைமை எம்ஜிஆர். இந்த எரிமலையால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. எம்ஜிஆருக்கு முதல்ல இங்க ஷூட்டிங் எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஆனா ஏரியில சீறி பாயக்கூடிய அந்த படகுகளையும் இயற்கை அழகையும் பார்த்தோன்னா இங்க இந்த பாடல் காட்சியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. இந்த பாடல் காட்சியில சில வரிகளை வந்து ஒரு பெரிய படகுல ஷூட் பண்றாங்க. அப்போ பின்னணியில பிரிட்ஜ் மேல ஒரு ட்ரெயின் போகும். அந்த காட்சியை பாருங்க. இந்த ட்ரெயின் போறதையும் பேக் டிராப்ல சேர்த்து எடுக்கணும்ட்டு எம்ஜிஆர் ஆசைப்படுறாரு. கட்டி கொண்டாடும் நேரம். இந்த ட்ரெயின் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வருமா. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் கரெக்டா வரும்போது அந்த பாடல் வரி வர மாதிரி பிளான் பண்ணி எம்ஜிஆர் வந்து ஷூட் பண்றாரு. கட்டி கொண்டாடும் நேரம். இந்த பாடல் காட்சிக்கு நடுவுல டால்பின் ஷோ ஒன்று வரும். அந்த டால்பின் ஷோவை ஷூட் பண்ணணும்னு எம்ஜிஆர் ஆசைப்படுறாரு. அந்த ஓனர் கிட்ட பேசுறாரு. ஷூட்டிங்காக ஒரு ஷோ நடத்த முடியுமா, நீங்க கேட்குற பணத்தை தரேன் அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் கேட்ட உடனே அந்த ஓனர் வந்து இதுக்காக நீங்க பணம்லாம் எதுவுமே தர வேண்டாம், ஷோ நடக்கும் போதே ஷூட் பண்ணிக்கங்கன்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. பாட்டோட இறுதியில எம்ஜிஆர் ஒரு மலையை காட்டுவார். அந்த மலை தான் மவுண்ட் ஃபியூஜி. அமைதியா அழகா இருக்கக்கூடிய ஒரு பயங்கரம். இந்த பதிவுல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை சாம்ராஜ்யம் நடத்திய உலகம் சுற்றுப்பாலைவன் படத்திலிருந்து சில பாடல்களையும் அந்த பாடல்களின் பின்னணியையும் நம்ம பார்த்தோம். இதே படத்தில் இருக்கக்கூடிய மீதி பாடல்களையும் அதோட பின்னணியும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.